வணக்கம். ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அப்பா. ஐ எம் சாரி அண்ட் ஐம் டயர்ட். தம்பிக்கு ஒரு சில வார்த்தைகளை கூறிவிட்டு இந்த உலகத்தை விட்டு கிளம்பிவிட்டாள் ஒரு மகள். இந்த பெண்ணுடைய தற்கொலைக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன? இந்த தற்கொலை சிந்தனை எப்படி வருகிறது? இதற்கு பின்னாடி உள்ள சொசைட்டி காரணமா, அந்த பெற்றோர்கள் காரணமா, இதே மாணவர்களுக்கு படிப்பு சொல்லி வரும் டீச்சர்கள் காரணமா? யார்தான் காரணம்? இந்த சிந்தனை எப்படி வருகிறது? இந்த அனைத்து கேள்விகளுக்குமே பதிலளிக்க நம்மளுடன் இணைந்திருக்கும் நபர் டாக்டர் அபிலாஷா, ஒரு மிக சிறந்த சைக்காலஜிஸ்ட். இந்த அனைத்து கேள்வியுமே அவரிடம் கேட்டு இந்த தற்கொலைக்கு பின்னாடி உள்ள அந்த சிந்தனையை அலசலாம். வாருங்கள். ஜோதி துர்கான்னு ஒரு ஸ்டூடெண்ட், 18 வயசு மாணவர். நீட் எக்ஸாமினேஷன்ல நான் சக்சஸ்ஃபுல் ஆவனா ஆக மாட்டாங்கிற ஒரு கேள்வியில அந்த பெண் தற்கொலை பண்ணிருக்காங்க இன்னைக்கு. சோ இது ஃபர்ஸ்ட் கேஸ் இல்ல மேம். கடந்த 3-4 வாரங்களா நீங்க பாத்தீங்கன்னா பல மாணவர்கள் சூசைட் பண்ணிருக்காங்க. பல மாணவர்கள் வீட்டை விட்டு ஓடி இருக்காங்க, பரீட்சைக்கு பயந்து, எக்ஸாமினேஷனுக்கு பயந்து. இதை எப்படி பாக்குறீங்க மேம்? இது பேரண்ட்ஸ் போடுற ப்ரெஷரா, அல்ல மாணவர்கள் அந்த எக்ஸாமினேஷனை தலைக்கு மேல அவங்களுடைய உள்மனதுல அவ்வளவு எடுத்துக்கிறாங்களா? இதுல நான் சக்சஸ்ஃபுல் ஆகணும், நான் வாழ்க்கையிலேயே நான் தோத்து போயிருவேன், வாழ்க்கையில வேற எந்த ஆப்ஷனும் இல்லாத மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வணக்கம், நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட். நீங்க சொன்ன மாதிரி சமீபத்துல நிறைய தற்கொலைகள் மாணவர்கள் மத்தியில நடக்குது. அதுக்கு முக்கிய காரணி எக்ஸாம் ப்ரெஷர், எக்ஸாம் ஆங்ஸைட்டின்னு சொல்லலாம். காரணம்னு பாத்தீங்கன்னா 3 காரணம் நான் சொல்லுவேன். ஒண்ணு ஸ்டூடெண்ட்ஸுக்கே இருக்கக்கூடிய அந்த பயம், அந்த பதட்டம். சோ என்ன ஆகும், எஸ்பெஷலி நம்ம ஸ்டேட் சிலபஸ் படிக்கிறோம். ஸோ சிபிஎஸ்இ படிக்கிறவங்களால தானே பாஸ் ஆக முடியும், நம்மளால பாஸ் ஆக முடியுமா, அண்ட் அங்க செக்கிங் எல்லாம் எப்படி இருக்க போகுது, மார்க்ஸ் எப்படி போட போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர். அண்ட் பேரண்டல் சைட் பாத்தீங்கன்னா த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம இவ்வளவு காசு கட்டியிருக்கோம் கோச்சிங்க்கு, அண்ட் ஒருவேளை இப்போ சீட் கிடைக்கலன்னா நம்ம பேமெண்ட் சீட் வாங்கணும். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் அவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸை பசங்க முன்னாடி பேசும்போது இட் பிகம்ஸ் ஆடட் ஸ்ட்ரெஸ். மூணாவது, இந்த சொசைட்டி நம்ம பிளேம் பண்ணி ஆகணும். எனக்கு தெரியல ஏன் எல்லாரும் மெடிக்கல் ஃபீல்டு ஒண்ணுதான் உலகத்துல இருக்குன்னு நினைக்கணும்னு எனக்கு புரியல. தேர் ஆர் சோ மெனி அதர் ஃபீல்ட்ஸ். இன்ஃபேக்ட் எல்லா குழந்தைங்களுக்கும் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் நாட்டம் வரும் சொல்லவே முடியாது. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே திணிக்கப்படுற ஒரு விஷயம், நீ டாக்டர் ஆகணும் அப்படின்றனாலதான் they are even getting introduced to such a thing. இல்லாட்டி எவ்வளவோ ஃபீல்டு இருக்கு, எவ்வளவோ நம்ம முன்னுக்கு வரலாம், நாட்டை முன்னுக்கு கொண்டு வரலாம். அந்த பர்சனல் growth இருக்கிற ஃபீல்டு இருக்கு. If you want to earn, அதுக்கான ஃபீல்ட்ஸ் இருக்கு. இல்ல சர்வீஸ் மைண்டடா இருக்கணும்னா அதுக்கான ஃபீல்ட்ஸ் இருக்கு. This is not the only field left in this world. அது ஏன் குழந்தைங்களுக்கு போய் சேரலன்னா இந்த சொசைட்டி கொடுக்குற அந்த ஒரு ஸ்டிக்மா, அந்த ஒரு ப்ரெஷர் தான் நம்ம சொல்லணும். ஸோ 3 பேருமே இதுக்கு காரணம். இந்த மாதிரி தற்கொலைகளுக்கு போற அளவுக்கு மென்டல் agony and depression ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வயசுல வருதுன்னா I think we have to blame all the 3. மேம், இங்க கேள்வி என்ன வருதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ற போது, இல்ல அந்த எக்ஸாமினேஷனுக்கு வெளிவர்ற ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் அவங்களை ரொம்ப கண்டிக்கிறாங்களா, இல்ல ஸ்கூல்ல டீச்சர்ஸ்கள் போடுற ப்ரெஷர், நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் எடுக்கணும், நீங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல எடுத்தா யூ ஆர் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அதே நீங்க ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தா நீங்க எதுக்குமே ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அந்த ஸ்டிக்மா எதுக்கு பண்ணிருக்காங்க? ஏன் 3 சப்ஜெக்ட்களுமே இது எல்லாமே ஈக்குவலான சப்ஜெக்ட். நீங்க மேத்தமெட்டிக்ஸ் படிச்சாலும் யூஆர் அ ஸ்மார்ட் கிட், நீங்க ஹிஸ்டரி படிச்சாலும் யூஆர் அ ஸ்மார்ட் கிட், நீங்க சயின்ஸ் படிச்சா மட்டும்தான் நீங்க ஸ்மார்ட் கிட்னு அர்த்தம் இல்லைங்கிற அந்த புரிதலை இருக்கு ஸ்கூல் புரிய வைக்க மாட்டேங்கிறாங்க மாணவர்கள் மனிதன். இதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, அகைன் ஏன் நான் சொசைட்டி திருப்பி சொல்றேன்னா, ஒரு காலகட்டத்துல we are conditioned that இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்தாதான் they are successful அப்படின்ற மாதிரி we have conditioned the society. ஒண்ணு. ரெண்டாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ நம்ம மிரட்டி கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்கூலோ இல்ல பேரண்ட்ஸோ. அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி ஒரு ப்ரெஷர் வைக்கிறோம்ல, உன்னால மட்டும்தான் முடியும், ஸ்கூல் பேரை நீ தான் காப்பாத்தணும், குடும்பத்து பேரை நீ தான் காப்பாத்தணும், நாங்க எல்லாரும் உன்கிட்ட எதிர்பார்க்கிறோம், உன் அண்ணன் பாரு எப்படியோ மெடிக்கல் காலேஜ் போயிட்டான், உன் கசின் பாரு வாங்கிட்டான். இந்த மாதிரி அந்த ஒரு இக்கட்டு, அந்த கார்னரிங் தி சைல்டு
இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மெயின் ப்ராப்ளம். சோ அது ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா காலங்காலமா வர ஒரு விஷயம் தான். இட் டென்ட் ஹேப்பன் ஓவர் நைட். இது வந்து ரொம்ப காலமா நடக்குது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனை ஏன் இது நேரா வந்து இது ஹர்ட் பண்ணுது அப்படின்னா, இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு பை நேச்சர் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்ல. அவங்களுக்கு வந்து they are easily frustrated, they are easily they succumb to the situation. சோ அவங்களுக்கு என்னன்னா ஐயோ நான் தோத்துருவேனோ, அப்ப எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பாரம் ஆயிடுவேனோ, எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்களோ, அவ்வளவுதான் முடிஞ்சு, சோ ஐ ஷுடன்ட் லிவ் அப்படின்னு ஈஸியா கன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிடையாது. சி ஐ திங்க் ஒரு 2 decades முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் வாஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் and they will again fight back and they will win over and திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சிஇஓவா இருப்பாங்க, ஒரு தொழிலதிபரா இருப்பாங்க. that's how it was. பட் இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காம்படிஷன் இஸ் பீங் ஓவர் ஷோன் டு தெம் தட் எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் நான் தடுக்கி விழுந்துட்டா கூட எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்களே, அசிங்கம் ஆயிடுமே, அவமானம் ஆயிடுமே, அந்த டூ சென்சிட்டிவ் டு தி சிச்சுவேஷன் இருக்கிறனால அவங்களால வந்து அந்த ஃபைட்டிங் பேக்ன்றதே இல்ல, அந்த டாலரன்ஸ் இல்ல. சோ ஒரு சின்ன ஏமாற்றம், சின்ன தோல்வி கூட they are not ready to face it, they just want to boycott it. அப்ப பாய்காட் பண்ணி ஆகணும்னு அவங்களுக்கு அவங்களே கொடுக்குற ப்ரெஷர் தான், நான் நல்லா படிச்சிடணும், எப்படியாவது பாஸ் ஆகணும், எதையாவது பண்ணி நான் பாஸ் ஆகணும் அப்படின்றப்ப இட் பிகம்ஸ் இது ஒரு விஷயம் சைக்கிள் மாதிரி ஆயிடுது. சோ இந்த டிப்ரெஷன் will not let them perform well and not performing well will again give them depression. சோ இது மாத்தி மாத்தி நடக்கும்போது அவங்களுக்கு இதாயிடுறாங்க, பிளாங்க் ஆயிடுறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி முடிவுகள் மோஸ்ட்லி எடுக்கிறாங்க. சிமிலர்லி துர்காவுடைய ஆடியோ நாங்க கேட்டோம். அந்த ஆடியோல அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை, அப்பா எனக்கு பயமா இருக்கு, எக்ஸாம்ல நான் பாஸ் ஆக மாட்டேனாங்கிறதே எனக்கு புரியல, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா, எனக்கு சீட் கிடைக்கலைன்னா நீங்க எல்லாம் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய இழந்து விடுவீர்கள், நான் உங்களை வந்து ஏமாத்த விரும்பல, சாரி அப்பா, சாரி. சோ அந்த மனநிலையை எப்படி பாக்குறீங்க மேம்? அந்த நிமிஷத்துல அந்த பெண் யூஸ்வலா அதோடைய ஃப்ரெண்ட் அதோட வந்து குரூப் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க போல இருக்கு, நேத்து அந்த பொண்ணு வந்து தனியா படிச்சிருக்கு நைட்டு. சோ அந்த இன்னொரு பொண்ணு வந்து படிக்கிற போது இருக்கிற சப்போர்ட், திடீர்னு அந்த பொண்ணு தனியா உட்கார்ந்து படிக்கிற போது எப்படி மாறிடுச்சு, எப்படி அந்த பொண்ணு வந்து கன்க்ளூஷனுக்கு போகுது, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா எதுவுமே நடக்காது. சோ அந்த ஃபேமிலி அவ்வளவு ப்ரெஷர் போடுறாங்களா, இல்ல அந்த பொண்ணே அதை வந்து ஒரு சின்ன திட்டதை கூட அது வந்து தாங்கிக்க முடியல. See, but actually what happens is pressure போடுறாங்கன்னு ஒரு பக்கம், on the other hand லாஸ்ட் மினிட் வந்துட்டாங்க இல்லையா, நாளைக்கு எக்ஸாம். சோ இந்த லாஸ்ட் மினிட்டுக்கு வரும்போது எல்லா ப்ரெஷரும் ஆல்ரெடி அக்யூமுலேட் ஆயிருக்கும் போது தனிமையில உட்காந்து யோசிக்கிறப்ப சம்டைம்ஸ் சம் சில்ட்ரன் டியூ டு எக்ஸசிவ் ஆங்ஸைட்டி ஒரு பிளாக் அவுட் ஆகும், பிளாங்க் ஆவாங்க. சோ அப்படி ஆகும்போது they get puzzled. இவ்வளோ நாள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், படிச்சோம், இப்ப நம்மளால அது கொடுக்க முடியாதா, சம்திங் இஸ் கோயிங் ராங்ன்றப்ப அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகும். அப்பதான் இந்த மாதிரி முடிவுகள் எடுப்பாங்க. ஏன்னா they think they can't revive it. அவங்களா ஒரு கன்க்ளூஷன் வந்துக்கிறாங்க, என்னால ஞாபகப்படுத்த முடியாது, எனக்கு படிச்சதெல்லாம் போச்சு, இனிமே நான் படிக்கவும் டைம் இல்ல, சோ நான் மார்க் வாங்க முடியாது, அப்பா அம்மாவை நான் அவமானப்படுத்த போறேன், ஸ்கூல் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் உடைக்க போறேன், எனக்கே என்ன பிடிக்காம போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இதாவாங்க. பயத்துல வந்து ஆங்ஸைட்டில வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம எடுக்கிற முடிவுகளா கூட இது இருக்கு. ஓகே, கிரேட் மேம். மேம், ஒரு குழந்தை இறந்ததுக்கு பெண், ஒரு மாணவர் தற்கொலைக்கு பெண், அனைவருமே கேட்கிற ஒரு கேள்வி, ஏன் இந்த குழந்தை தற்கொலை, எதற்காக இப்படி பண்ணாங்க? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆங்கிளும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு மேக் இட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இப்ப இமீடியட்டாவே இப்ப அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் என்ன வரும்னா, நீட்டை முடிச்சிருங்க, நீட் வந்து வேண்டாம், நீட்டால பல மாணவர்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல ஒரு மாணவர் அவர் மனத்துல இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா, தற்கொலை சிந்தனை இந்த மாதிரி வந்துச்சுன்னா, அல்ல பேரண்ட்ஸ்க்கு அந்த குழந்தையோட பிஹேவியர்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா, அல்ல அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சருக்கு அந்த குழந்தையோட பிஹேவியர்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரிஞ்சுன்னா, ஒரு பேரண்டா, ஒரு டீச்சரா, அல்ல அந்த மாணவரே என்ன செய்ய வேண்டும்? மாணவர் மனதுல இந்த மாதிரி சிந்தனை வந்த உடனே அவங்க என்ன பண்ணா அதுல இருந்து வெளியில வந்துடலாம்? பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம முக்கியமா இப்ப அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணோம்னா, இது மாத்திரம் இல்ல, நீட்காக மாத்திரம் இல்ல, இன் ஜெனரல் கூட ஒரு குழந்தை வந்து சூசைடல் டெண்டன்சிஸ் எக்ஸிபிட் பண்றாங்கன்னா அதுக்கு
முன்னாடியே வந்து அந்த கிரைங் ஃபார் ஹெல்ப் இருக்கும். அவங்க சிம்டம்ஸ் நிறைய காட்டுவாங்க. எப்படின்னா சரியா சாப்பிட மாட்டாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, அவங்களுடைய பிஹேவியர்ல சேஞ்ச் இருக்கும், யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, ஐசோலேட்டடா இருப்பாங்க, ஒரு இரிட்டேஷன் இருக்கும், ரொம்ப முக்கியமா கில்ட் இருக்கும். சோ என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு செலவாயிடுச்சு, என் மேல நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சுங்க, பட் ஐ டென்ட் லிவ் ஃபார் இட், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய அவங்களே வந்து அவங்க காயப்படுத்திக்குவாங்க. சோ இதெல்லாம் பார்த்தா உடனே அந்த பெற்றோர் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிக்கணும். அவங்கள தனியா விடக்கூடாது, அவங்க பக்கத்துல உட்காந்து ஆறுதலா 4 வார்த்தை பேசலாம். அண்ட் இஃப் தே ஸ்டில் ஃபைண்ட் அவங்களுக்கு ஏதோ சிவியர் டிப்ரெஷன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, ஒரு மாற்றமும் இல்ல, நான் எவ்வளவு பேசி பார்த்தாலும் ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா இம்மிடியட்டா வந்து ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அண்ட் அது வந்து ஒரு செஷன் கூட போதுமானதா இருக்கும். அந்த அந்த நேரத்துல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் அண்ட் ஒரு கிளாரிட்டி இன் மைண்ட் இருந்துச்சுனாலே தே கேன் கேரி ஆன். சோ அதுதான் வந்து நிறைய பெற்றோர் பண்ற தவறு. ஏன்னா அவங்க இந்த டேபு எல்லாம் நம்பிக்கிட்டு எங்க குழந்தைய வந்து பைத்தியம் சொல்லிடுவாங்க, மென்டலி அன்ஃபிட்னு சொல்லிடுவாங்களோ, ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வருமோ, இல்ல மருந்து மாத்திரை கொடுத்துருவாங்களோ, இந்த மாதிரி சில டேபுனால அந்த அந்த ஏரியாவில அட்டென்ஷன் கொடுக்கறதே இல்ல. சோ அதுதான் பேரண்ட் சைட் பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு. மேம், ஸ்டூடெண்ட் மனதுல இந்த மாதிரி வந்துச்சுன்னா, சூசைடல் டெண்டன்சி ஒரு ஸ்டூடெண்ட் மனதுல வந்துச்சுன்னா இமீடியட்டா ஒரு அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ இல்ல ஃப்ரெண்டு கிட்டயோ அந்த ஃபீலிங்கை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? பிகாஸ் குழந்தை வந்து அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம தான் சூசைடல் அட்டெம்ப்டே பண்றாங்க. கரெக்ட். சோ ஹவ் கம் அவுட் ஆஃப் தட் டிப்ரெஷன்? ஃபைன். சோ குழந்தைங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்றது என்னன்னா, this is not the end of it. See, வாழ்க்கைன்றது ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கைன்ற சிம்பிள் டெஃபினேஷன் வந்து நம்ம விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து பாடம் கத்துக்கிறது தான் வாழ்க்கை. இட்ஸ் ஜஸ்ட் a set of experiences and we need to learn every day. And அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல நம்ம ஃபெயிலியரும் இருக்கும், சக்சஸும் இருக்கும். இதுதான் இட்ஸ் a mixture. இதுதான் லைஃப். சோ எனக்கு சக்சஸ் மட்டும் தான் வரணும்னு எதிர்பார்க்கறதே ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான். சோ அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ட் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, அட் டைம்ஸ் வந்து நிறைய கஷ்டம் ஒன்னா சேர்ந்து கூட வரும். லைக் வீட்ல ஏதோ ஒரு பண கஷ்டம் இருக்கும், அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், ஸ்கூல்ல வந்து சரியா டீச்சர்ஸ்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அட் அ டைம் கூட வரும். அது வந்து ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்ப கூட நிறைய பிள்ளைங்க வந்து மனசு விட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி நேரங்கள்ல ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப். லைஃப் ஹேஸ் too many opportunities and too many chances. நீங்க பொறுமையா என்ஜாய் பண்ணிட்டே மூவ் ஆன் பண்ணிட்டு இருங்க. அண்ட் எப்பவுமே வந்து we never stick to plan A இல்லையா, பிளான் பி பிளான் சின்னு வச்சுக்கணும் லைஃப்ல. சோ எனக்கு இதுதான் வேணும், இது வரலன்னா நான் வந்து லிவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் வைஸ். சோ நீங்க ஒரு பிளான்ல போறீங்க, ஏதோ ஒரு டீவியேஷன் வந்துச்சு, அது உங்களுக்கு செட் ஆகலன்னா பிளான் பி, மூவ் ஆன். நெவர் திங்க் ஆஃப் சூசைட். ஏன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பிரிங் எனி சேஞ்ச். அன்னைக்கு நீங்க போறதுனால உலகத்துல எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல. ஒரு 2-3 டேஸ்ல எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ரெஸ்யூம் பேக். சோ நான் லைஃப கொடுத்து ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஒரு ரீசன் இருக்கு, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யூ வில் பி forgotten by the world. ஆனா உங்க ஃபேமிலிக்கு இட்ஸ் கோயிங் டு பி a scar forever. எவ்வளவுனா இன்னும் பல ஜெனரேஷன்ஸ்க்கு பேசிட்டே இருப்பாங்க. உனக்கு ஒரு அத்தை இருந்தா, உனக்கு ஒரு மாமா இருந்தா, அவன் இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்க போறாங்க. சோ அந்த ஒரு டிஸ்கிரேஸ் வந்து உங்களே நம்பி இருக்கிற, உங்க மேல இவ்வளவு பாசமா இருக்க பேரண்ட்ஸ்க்கும் நீங்க கொடுக்க கூடாது. அண்ட் மோர் ஓவர் உங்க மேல செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க லைஃப் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் அண்ட் யூ ஹாவ் டு லிவ், என்ஜாய், ஹெல்ப் others. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. படிப்பு, கெரியர் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் சொல்ல முடியாது நீங்க இங்க ஃபெயிலியர் ஆகிறது ஒரு ரீசன்கா இருக்கலாம். மேபி நீங்க திடீர்னு வேற ஒரு பிசினஸ்ல பிக்கப் ஆகி ஒரு மிகப்பெரிய சிஇஓ ஆகலாம், இல்ல ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகலாம், ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகலாம், நமக்கு தெரியாது. இவங்களோட லைஃப் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க ஃபெயிலியர் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. சோ தட்ஸ் the same with you. அந்த ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையில நான் எது பண்ணாலும் கரெக்டா பண்ணுவேன், நியாயமா பண்ணுவேன், ஹார்ட் ஒர்க் போடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்தா போதும். ரிசல்ட் எது வந்தாலும் யூ மஸ்ட் பி ஓபன் டு டேக் இட். இப்ப மாத்திரம் இல்ல, எப்பவுமே லைஃப்ல எப்ப பிரச்சனை வந்தாலும் பி ஓபன் டு இட். அவ்வளவுதான். மேம், ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நீங்க நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க, ஸ்பெஷலி சூசைடல் டெண்டன்சி உள்ள நபர்கள். பிசினஸ்ல ஃபேமிலி பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த சந்தேகம் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் பிரச்சனை, கரியர் பிரச்சனை, ரைட், வேலை வாய்ப்பு போன நபர்கள், வேலையே கிடைக்காத நபர்கள். சோ இந்த மாதிரி பல நபர்கள் இருக்கிறார்கள். சோ அந்த ஸ்பெஷலா ஸ்டூடெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்டு யூத்தை பாத்தீங்கன்னா அவர்களுடைய மனநிலை, நீங்க அவங்களோட இன்டராக்ட் பண்ற போது எந்த மாதிரி இஷ்யூஸை கொண்டுட்டு வர்றாங்க மேம் உங்கள்கிட்ட? அவங்களுக்கு பிரச்சனைன்னு என்னதான் அவங்க பேசுறாங்க?
இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க, தட்ஸ் தி எண்ட் ஆஃப் இட்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். முடிஞ்சிருச்சு, இனிமே என்னால வரவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அது சொசைட்டிக்கோ இல்ல பேரண்ட்ஸுக்கோ டீச்சர்ஸ்க்கோ நான் தெரிஞ்சே ஏதோ தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி கில்ட்டி ஆகுறாங்க. மூணாவது, திருப்பி நான் ஏன் ஃபைட் பண்ணும், நான் இதோட முடிச்சுக்கிறேனே அப்படின்ற ஒரு ஒரு முடிவு எடுத்து கன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. why should I fight back, for whom should I fight back? அது வந்து it could be a sign of saturation. ரொம்ப நாளா பிரச்சனையை உள்ளுக்குள்ளேயே வச்சு 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 இப்போ முன்னாடி எல்லாம் ஷேரிங் நிறைய இருந்துச்சுங்க. இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, 600-700 பேர் ஃபேஸ்புக்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் தென் அந்த ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்ட் டு whom you can share everything and get some advice வந்து சுத்தமா இல்ல. ஏன்னா everyone are occupied with their own problems. அதனால அந்த ஷேரிங் பார்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் பை நேச்சர் கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி இருக்கு இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு. சோ எனக்கு ஐ நோ மோர் தேன் எவ்ரி ஒன்ன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அப்பா அம்மாவே சொன்னா கூட உங்களுக்கு என்ன தெரியும் லைஃப பத்தின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. சோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐ நோ தி பெஸ்ட் அண்ட் ஐ நோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அப்படின்னு அவங்களா முடிச்சுக்கிறாங்க. அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்டாதானே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சோ அது ஒரு மேஜர் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னொன்னு, அந்த கிரைங் ஃபார் ஹெல்ப் சொன்னேன் இல்லையா, அது சம்டைம்ஸ் ஃபார் மந்த்ஸ் கூட இருக்கும். லைக் கைய வெட்டிக்கிறது, இல்லாட்டி எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தனியா போய் உட்காந்துட்டு ஓவர் ஈட்டிங், டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. தட்ஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் டிப்ரெஷன் தான். சோ இதெல்லாம் பண்ணும்போது யாருமே கவனிக்கல, ஐம் நாட் பீயிங் லுக்ட் அட் அப்படின்றது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியருக்காக கூட சூசைட் பண்ணுவாங்க, டு பிளேம் சம்வன். பாருங்க என்ன யாரும் கவனிக்காம விட்டுட்டீங்க பாருங்க அப்படின்னு. சோ தேர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த டேக் இட் ஈஸின்றது இல்ல இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு. they're very serious on certain things. எங்க சீரியஸா இருக்குமோ அங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. லைக் ரிலேஷன்ஷிப்போ, சேவிங்ஸோ, இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ, இதுல எல்லாம் சீரியஸா இருக்க மாட்டேங்கிறாங்க. எதுல சீரியஸா இருக்க கூடாதோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்ஷன் ஆர் அடிக்ஷன்லாம் ஒரு 2 தடவை பண்ணீங்கன்னா வெளியே வந்துருங்க. சீரியஸா நான் அடிக்ட் ஆயிட்டேன், நான் குடிச்சே தீரணும், ஸ்மோக் பண்ணிட்டேன், அப்படி கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ், பிசினஸ் ஃபெயிலியர்ஸோ இல்ல அன்எம்ப்ளாய்மெண்டோ இல்ல படிப்போ இல்ல லவ் ஃபெயிலியரோ, இதெல்லாம் கேஷுவலா எடுத்துட்டு வெளியே வந்துருங்க. டோன்ட் கெட் ஸ்டக் டு இட். ஐயோ முடிஞ்சு போச்சு என் லைஃப்னு. அப்புறம் அவமானம் ரொம்ப பாக்காதீங்க. எல்லாரும் என்ன பாக்குறாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு, how will I face the world ன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வேர்ல்ட் இஸ் நாட் ஜஸ்ட் the 4 people around you. வேர்ல்ட் இஸ் too big. ஆனா நீங்க நிறைய பேருக்கு உங்களை ப்ரூவ் பண்ண நினைச்சீங்கனாலே போதும். அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேம் இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்டான வாட் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் ஆர் வி ஆல் ஆர் எக்ஸ்பீரியன்சிங், ஃபேமிலி டைம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது, அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸ். மொபைல் போன்ல பல விதமான ஆப்கள் வந்திருக்கு, கேம் இருக்கு. இன்ஃபேக்ட் அது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருக்குமே தனித்தனியா ஒரு மொபைல் போன் இருக்கு. அவங்க மொபைல் போன்ல ஸ்பெண்ட் பண்ற நேரத்தை விட ஃபேமிலி கிட்ட அந்த ஸ்பெண்ட் பண்ற நேரம் அதிகரிச்சுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் குறையுமா மேம்? டெஃபினட்டா அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா நிறைய இருக்கு. ஒண்ணு மொபைல் போன் குறைச்சிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. இன்னொன்னு பெரியவங்க வீட்டுல இருக்கிறது, அவங்கள வந்து ஹோம்ஸ்ல எல்லாம் சேர்க்காம ஒரு பெரியவங்க வீட்டுல இருக்காங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கறது. அண்ட் ஜென்ரலாவே ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, டிசிப்ளினிங் சம்மன், ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோ இல்ல வந்து ஹார்ட் ஒர்க்கோ, பர்சிவியரன்ஸோ, கன்சிஸ்டன்சியோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் ரொம்ப ஸ்பென்த்ரிஃப்டா இல்லாம அட் த சேம் டைம் யூ ஷுட் நோ வாட் டு ஸ்பெண்ட், வாட் நாட் டு ஸ்பெண்ட்ன்றது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏமாறாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். தென் டோன்ட் கெட் டூ மச் கேரிட் அவே வித் மூவிஸோ, அந்த பிலிம் இன்ஃபுளுன்ஸும் இருக்கு. என்னோட ஹீரோ இப்படி சொல்றாரு, இப்படி பண்றாரு, அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் பண்ணாம ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் அந்த டிசிப்ளின் இருந்துச்சுன்னா, டிசிப்ளின்ன்றது நாட் ஓன்லி டு மேக் தம் ஸ்ட்ரிக்ட், இட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் லைஃப் இஸ். அப்பதான் அவங்களுக்கு தெரியும், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் உடம்ப வளர்த்திருக்கேன், மனசை வளர்த்திருக்கேன்னா ஐ ஷுடன்ட் கில் இட் அப்படின்றது தோணும் இல்லையா? அதுக்கும் அந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலி டைம், டிசிப்ளினிங், ஸ்கூல் சைட்லயும் கொஞ்சம் இந்த மாரல் சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லி தரலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்ட்ரெஸ்ட் இருந்தா அது கூட கத்துக்கலாம், தப்பு இல்லை. as far as something good is instilled, அதுல எதுவும் தப்பா சொல்லி தராம நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி யூஸ் ஆகுதுன்னா we welcome spirituality also. சோ இந்த மாதிரி சரியான ஒரு கைடன்ஸ் கொடுத்து ஒரு குழந்தைய வளர்க்கும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல he'll get the
மென்டாலிட்டி, அந்த ஒரு மெச்சூரிட்டி டு ஹேண்டில் ஹிஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு வந்து ஈவன் 22, 23, 24ல கூட தே ஆர் ஸ்டில் நாட் ஆஸ் மெச்சூர்ட் ஆஸ் தே சப்போஸ் டு பி. அந்த காலத்துல இருந்து அந்த மெச்சூரிட்டி இல்ல. அது வராததுக்கு முக்கிய காரணம் இதெல்லாம் தான். ஒரு ஸ்கூல், காலேஜ், ஒரு ஃபன், காம்படிஷன் இப்படியே போதே ஒழிய அதுக்கு வெளியில ஒரு உலகம் இருக்குன்றது இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப தெரியறது இல்ல. Probably they should be taught of all that. I'm also thinking that schools இப்ப நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்பெசிபிக்லி நீட் அண்ட் ஜேஇஇ எக்ஸாமினேஷன் எழுதுற குழந்தைகள், அவங்களோட பேரண்ட்ஸ், they should come up to people like you. ஒரு சின்ன சின்ன செஷன்ஸ் வச்சு ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு கிளாஸே அந்த இடத்துல நடந்துச்சுன்னா அதுவும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறேன். என்னோட கடைசி கேள்வி, being a doctor, I think when you studied a doctorate, இந்த நீட் போன்ற விஷயங்கள் அப்போ இல்ல, ரைட்? இன்னைக்கு நீட்டோட முக்கியத்துவம் எப்படி நீங்க பாக்குறீங்க? நீட் தேவையா, தேவை இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இன்னைக்கு கூட நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அதுல வந்து டிரான்ஸ்பரன்சி இல்ல, அதுல ஈக்குவாலிட்டி இல்ல, ரைட்? இன்னைக்கு மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ போர்டுகளை நீங்க பாத்தீங்கன்னா பல வித்தியாசங்கள் இருக்குது. பட் நீட் வந்து ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸாமினேஷன் ஆயிடுச்சு, சென்ட்ரலைஸ் எக்ஸாமினேஷன். சோ இந்த ஸ்டூடெண்ட் வர்ற குழப்பங்கள் அதுவும் இதுல ஒரு காரணமாக இருக்கிறது. சோ எஜுகேஷன் சிஸ்டமே நீங்க ஈக்குவல் பண்ணாம, ஒரு சேம் பிளாட்ஃபார்ம்ல கொண்டுட்டு வராம நீட், ஜேஇஇ போன்ற எக்ஸாமினேஷன்களை நடத்துவது சரியா? Being a doctor, will you support NEET kind of examination or not? I don't think so, because அந்த காலத்துல வந்து full and full தமிழ் வழியில படிச்சே வந்து எவ்வளோ வெரி குட் டாக்டர்ஸ் இருக்காங்க. சோ அதனால இப்படிதான் படிக்கணும், இவங்க கூட தான் கம்பீட் பண்ணணும் அப்படிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. அந்தந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கிறாங்களா, அந்த மார்க்கே போதுமானதுதான். நீட் ஆக்சுவலா தேவையில்லை. அவங்க நிறைய எல்லாரும் ஒரு பக்கம் எப்பவுமே ஒரு விஷயங்க, இது வந்து மோர் ஆஃப் ஒரு எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கு இல்லையா? சோ ஒரு கோர்ஸ வந்து தேவையில்லாம இவங்க டிமாண்டடா ஆக்கிட்டாங்க. அதனால இதை எப்படி குறைக்கிறதுன்றதுக்கு வந்ததுதான் நீட் ஆக்சுவலி. சோ இங்க ஃபில்டர் பண்றோம், we are taking the creamy layer அப்படின்றதுதான். அது வந்து நாங்க இந்த எக்ஸாம் வச்சு அதுல மார்க்ஸ் எடுத்து ஃபில்டர் பண்றோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அந்த டிமாண்டே தப்புன்றேன். why you have to run after something? எல்லாரும் ஏன் ஒரு விஷயத்த நோக்கி ஓடணும்? there are so many courses, so many lucrative courses. அது எல்லாத்தையும் தெரியவே தெரியாது யாருக்கும். ஒரு குழந்தை பிறந்தோடனே ஒரு 3 வயசு ஒரு குழந்தைய what do you want to become-னா டாக்டர் அப்படின்னும். என்ன டாக்டர்னா அதுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீ என்ன ஆகணும், உன் ஆம்பிஷன் டாக்டர் அப்படின்னுவாங்க. அது அதுலயே வந்துட்டு இருக்கும். rather you allow him or her to explore. உலகத்துல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, அது எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சு அவங்களோட இன்ட்ரெஸ்டோட வெளியே வந்தா ப்ராப்ளம் இந்த நீட் எல்லாம் அபாலிஷ் ஆயிடும். ஏன்னா அப்ப காம்படிஷன் இருக்காது. காம்படிஷன் குறைஞ்சிச்சுன்னா whoever wants to get in, let them get in. unnecessary competition நம்மளே வளர்த்து விட்டுட்டு அதுக்காக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு அதுல நம்ம ஆள் குறைச்சு இதெல்லாம் வந்து it doesn't look good இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் பார்ஷியல்ன்ற மாதிரி தானே தோணுது, ஒரு பயஸ்டு சிஸ்டமா தெரியுது இல்ல. அதனால இது வந்து சொசைட்டியோடைய கையிலயும் தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 1 decade ஒரு லாஸ்ட் டிகேட்லாம் இது கிடையாது, இப்பதானே வந்திருக்கு. ஏன்னா காம்படிஷன் இப்ப ஜாஸ்தி இருக்கு. அப்பவும் டாக்டர்ஸ் இருந்தாங்க, அப்பவும் அவங்க படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும். பட் ஏன் இல்லைன்னா இந்த அளவு டிமாண்ட், இந்த அளவு ரன்னிங் ஆஃப்டர் சம்திங் இல்ல இப்போ இருக்கு. ஏன்னா நிறைய தனியார் கல்லூரிகள் வந்துருச்சு, நிறைய வந்து இட்ஸ் பிகம் அ கமர்ஷியல், இட்ஸ் சேலபிள் கேக்குன்னு ஆயிடுச்சு. அதனால அதை நோக்கி எல்லாம் போயிட்டு இருக்காங்க, which is again unnecessary to the society's well-being. அந்த போது இந்த பிளாக்ல சீட்கள் விக்கிறது குறைஞ்சிரும், இந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன் ஃபார் சீட்ஸ் வந்து குறைஞ்சிரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இல்லீகல் சீட் விற்பனையை நிறுத்தி இன்னைக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸே, அந்த காலேஜ் ஃபீஸே ஏத்திட்டாங்க. சோ ஒரு டாக்டர் 1.25 கோடி ரூபாய் கொடுத்து டாக்டர் ஆனா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எப்படி ஜென்வனா நடக்கும் மேம்? ஒரு சாதாரண இல்ல 1.25 கோடி ரூபாய் கொடுத்து டாக்டர் ஆனா அவங்க எப்பவுமே சர்வீஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க. he will always ஒரு கமர்ஷியல் மைண்டா தான் அந்த டாக்டர் நீங்க கொண்டுட்டு வர்றீங்க. டேக்கிங் பேக் தி மணி இருக்கும். கரெக்ட். சோ அதுக்கு தான் நான் சொன்னேன் சர்வீஸ்ங்கறதே நீங்க
அதை எப்படி பாக்குறீங்க மேம்? அந்த சர்வீஸ் இருக்கணுமா? இல்ல, இன்ஃபேக்ட் ஈவன் த கோர்ஸ் இஸ் பீங் அ பெயின் இல்லையா? ஆசையா படிக்க வேண்டிய ஒரு விஷயத்த கோச்சிங் கொடுத்து அங்க ஒரு ஒரு காம்படிஷன் வச்சு, அதுக்கப்புறம் காலேஜ்ல போய் காசு கட்டி அங்க ஒரு காம்படிஷன் வச்சு, சோ எல்லா இடத்துலயும் யூ கம்பீட் as well as you pay a lotன்றப்ப, அவங்க வேலைக்குன்னு போறப்ப ஐ ஹாவ் டு டேக் பேக் வாட் ஐ ஹாவ் இன்வெஸ்டட்ன்றதான் ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் மாதிரி தான் உங்களுக்கு தோணும். அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். உண்மையிலேயே பேஷன் இருக்கவங்க போறது வேற, ஒரு பிரஸ்டீஜ்காக, சொசைட்டிக்காக, ஃபேமிலியோடைய விஷயக்காகன்றது வேற. எல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அதுதான் ஜாஸ்தி இருக்கும். இன்னைக்கும் நீங்க வந்து ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜ்குள்ள போய் எத்தனை பேர் பேஷனேட்டா வந்தீங்கன்னா, உண்மையா கேட்டீங்கன்னா ப்ராபபிலி there'll be only few hands up. அதுதான் விஷயம். அந்த நமக்காக நம்மளுடைய 4 பேர் முன்னாடி பேசுற பெருமைக்காக போய் அவங்கள தள்ளி விடாதீங்க. that's not good for you and the society. அது அந்த அந்த புரிதல் சொசைட்டிக்கு வந்துருச்சுனாலே நீட் இருக்காது. நீட் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் வந்து சிபிஎஸ்சில சேர்த்தாதான் நாளைக்கு நீட் கிளியர் பண்ண முடியும். சோ அதுக்கு அதிகமா காசு கட்டணும். அதுக்கப்புறம் கோச்சிங் கிளாஸ்ல 8th கொண்டு போய் சேர்த்தணும். அப்பதான் அவங்க ப்ரிப்பேர் ஆவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் யூ ஹேவ் டு பிளான் ஃபார் த சைல்ட் அண்ட் த சைல்ட் டசன்ட் என்ஜாய் த சைல்ட்ஹுட் அட் ஆல். சோ எப்பயோ வரப்போற மெடிக்கல் சீட்டுக்காக அந்த குழந்தையுடைய அந்த சைல்ட்ஹுட்டே நம்ம ஸ்பாயில் பண்றோம்ன்றதும் இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுலயே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை 10th எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் எடுக்கிற ஸ்ட்ரீம்ல இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு, பேரண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. நீ இந்த எடுத்தாதான் நீ வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா உன்னுடைய கரியரை எடுத்துட்டு போக முடியும். சோ அந்த பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அந்த குழந்தைய வந்து தானாவே முடிவெடுக்க விட மாட்டேங்கிறாங்க பல பேரண்ட்ஸ். அண்ட் அந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த அப்ரிங்கிங், ஸ்கூல்ல கிடைக்கிற கோச்சிங் எப்படி இருக்குன்னா, they are just studying whatever the subjects they get. அந்த புத்தகத்துல இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு அதுக்கு எப்பவுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இத தவிர எஜுகேஷன், இது தவிர என்னுடைய வாழ்க்கை இருக்கு. I can make my career in sports, I can make my career in dance and other activities, I can be a script writer, I can be a like பல விஷயங்கள் இருக்கு. photographer, I can be photographer, so many things. Yes, அதுதான் நான் சொன்ன மாதிரி. நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி அந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்றாங்கன்னா, ஆப்டிடியூட் டெஸ்டிங், நிறைய அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு. சோ அது வேற ஒண்ணுமே கிடையாது, அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணி அதுல வந்து அவங்கள ஸ்ட்ரீம் லைன் பண்றது. இங்க வந்து we don't allow that to happen. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்னன்னா, நான் உன்னை படிக்க விட்டா நீ பிகாம் சூஸ் பண்ணுவ, நீ வந்து மாடலிங் சூஸ் பண்ணுவ, நீ வந்து இது பண்ணுவ அது பண்ணுவேன்னு இவங்களா பயந்துகிட்டு நான் சொல்றதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு இம்போஸ் பண்றாங்க. அது வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு எதிர்த்து ரிபல் பண்ண கூட தெரியாது. they'll be like okay, அப்பா அம்மா சொல்றாங்க, அவங்கதான் காசு கட்டுறாங்க, so I have to follow அப்படின்னு ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில குழந்தைகள் ரிபல் பண்றது உண்டு. எனக்கு I want to become this, so please don't force me சொல்ற குழந்தைங்களும் இருக்காங்க. பட் பேரண்ட்ஸோட ஆட்டிடியூட் மாறணும் இல்லையா? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ஒரு இன்ஜினியரிங் இல்லாட்டி மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும்தான் அவங்க உருப்புவாங்க, மத்த எல்லாமே வேஸ்ட்னு நினைக்கிறதே ரொம்ப தப்பான ஒரு ஐடியாலஜி. அதனால ஏற்பட்ட பிரச்சனை தான் இது. ஒரு பீரியட்ல வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப ஓவர் எக்ஸசிவ் ஆயிடுச்சு. யார கேட்டாலும் இன்ஜினியர், அவங்களுக்கு வேலை இல்லாம போச்சு. இப்ப டாக்டரும் அதே மாதிரி பண்ண பாக்குறாங்க. கடைசியில அவங்களுக்குள்ளேயும் காம்படிஷன் வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் காசு எடுக்கிறதுலயே மைண்ட் போச்சுன்னா எங்க இருந்து சர்வீஸ் பண்றது? எப்படி வந்து they can't even behave a human to another human. So இதெல்லாம் பண்ணாம இருக்கணும்னா the society has to change and parents should know to give the freedom and அந்த குழந்தைக்கு இருக்கிற ஆப்டிடியூடுக்கு ஏத்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிற உரிமையை அந்த குழந்தைக்கு அவங்க கொடுக்கணும். மேம், உங்களுடைய இவ்வளவு நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இது வந்து பல நபர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். அதே போல நாங்க லைக் உங்க மாதிரி சைக்காலஜிஸ்ட் கிட்ட வர்றத ஒரு டேபுவா பார்க்காம, ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜுரம் அடிக்கிற போது, ஒரு தலைவலிக்கிற போது, வயிறு வலிக்கிற போது எப்படி நீங்க ஒரு டாக்டர் போய் பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்கள் தெரிஞ்சிச்சுன்னா சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறது எந்த விதத்துலயுமே தப்பு இல்லை. அத டேபுல இருந்து வெளியில வரணும்னு நான் எல்லாருமே கேட்டுக்கிறேன். மேம், once again thank you so much for your wonderful interview and time. Thank you so much. Thank you so much. Hope this awareness reaches a lot of people, and all the best to all the students who are going to appear for tomorrow's NEET exam. Thank you so much. Thank you so much. Thank you.